அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான, இம்பார்ட்டண்ட்டான, சுவாரஸ்யமான, இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நிறைந்த, அற்புதமான, ரொம்ப சூப்பரான வீடியோ பதிவுங்க. தம்பி, நீ வீடியோவை போட்டு முடி. நாங்கள் கேட்டு முடிச்சுட்டு நாங்கள் சொல்கிறோம் அது சூப்பரான வீடியோவா இல்லையா அப்படின்னு நீங்கள் பேசுகிற மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லா கேட்குது. ஆனாலும் இந்த வீடியோ பதிவில் நம்ம பேச போகிற டாப்பிக்கு மல்டி பேக்கர் ரிட்டர்ன். அதிக லாபம் வேணும், பல்க் இன்வெஸ்டிங் பண்ணுறது மூலமாக கொள்ளை லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் இருக்கிற பலர் நம்மளில் இருக்கோம். அது ஆசைப்படுறதுல தவறே கிடையாது. அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இடம் இருக்கா அப்படின்னா நிறையவே இடம் இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட அந்த நாலேஜு, அந்த சைக்கலாஜிக்கல் திங்கு தான் இல்லை. இதை தொடர்ந்து நான் பேசிக்கிட்டே வர்றேன். இந்த வீடியோ பதிவில் இந்த மல்டி பேக்கர் ரிட்டர்ன் தர்றதுக்கு பீட்டர் லிஞ்ச் அவங்களுடைய ஃபார்முலா, இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் இந்த மாதிரி பேராமீட்டர், இந்த மாதிரி ரேஷியோவை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டாக்ஸை ஸ்க்ரீன் பண்ணுங்கள் அல்லது ஃபில்டர் பண்ணுங்கள். அதில் இருந்து நீங்கள் மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸை பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்டர்நெட்டில் பரவலாக உலவிட்டு இருக்கு. நம்மளுமே ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் ஒரு ஸ்டாக்கினுடைய குவாலிட்டியை என்ன மாதிரி செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வீடியோக்கள் நிறைய போட்டுட்டோம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பிளேலிஸ்ட்டே இருக்குது. ஒவ்வொரு ஸ்டாக்கினுடைய பேலன்ஸ் ஷீட்டு, ரேஷியோஸு, குவிக் ரேஷியோ, கரண்ட் ரேஷியோ, ஆர்ஓஇ, ஆர்ஓசின்னு பல பேராமீட்டர் பேசியிருக்கோம். அதெல்லாம் தயவு செஞ்சு பார்த்துருங்க. இந்த வீடியோ பதிவில் அந்த மாதிரி மல்டி பேக்கர் ரிட்டர்ன் தரக்கூடிய ஸ்டாக்ஸை ஐடென்டிஃபை பண்ண போகிற ஒரு சூப்பரான கொரி, பீட்டர் லிஞ்ச் அவங்களுடைய கொரி அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டில் ஒரு குயிக்காக பார்த்தேன். அதை நான் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனர் சைட்டில் நானே கொரி பில்டு பண்ணி ஸ்டாக்ஸை எடுத்துருக்கிறேன். அதை தான் நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். ஆனால் இந்த வீடியோ பதிவில் முக்கியமான போனஸ் டிப்ஸ் இருக்குது. இந்த வீடியோவை ஜஸ்ட்டு ஸ்டாக் நேமை பார்த்துட்டு கொரியை பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெவி லாஸ் வருங்க. தயவு செஞ்சு முழுமையாக கேளுங்க. முக்கியமான வீடியோ பதிவு. மல்டி பேக்கர் அப்படின்னா உங்களுடைய போடுற இன்வெஸ்ட்மெண்ட் பணம் பல்கி பெருகிறது, பல மடங்கு ஆகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. 100 ரூபா போடுறீங்க அப்படின்னா அது 1x, அது 200 ரூபாய் ஆயிடுச்சுன்னா 2x, 300 ரூபா ஆயிடுச்சுன்னா 3x. இந்த மாதிரி 10x ரிட்டர்ன்ஸ்னு பேசுவாங்க. அதாவது 100 ரூபாய் 1000 ரூபாய் ஆகிறது. இந்த 100 ரூபாய் 1000 ரூபாய் ஆகிறது 50 வருஷம் கழிச்சு, 100 வருஷம் கழிச்சு இன்ஃப்ளேஷனாலே ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும். ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நம்ம எதுக்கு வர்றோம் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக ரேப்பிடாக இதை ஆக்க முடியுமா அப்படிங்கிறதுனால தான் வர்றோம். அதுலேயுமே பேராசைப்பட்டீங்கன்னா காசெல்லாம் போயிடும் அப்படிங்கிறது நம்ம சைக்கலாஜிக்கலாக பேசிட்டு வர்ற விஷயங்கள் தான். அதை நான் பேசி அரைச்சமாவையே அரைக்க விரும்பலை. மல்டி பேக்கர்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்காக ஒரு குயிக் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு காசை 3 வருஷத்தில், 5 வருஷத்தில் அல்லது குறைஞ்சது 6 வருஷம், 7 வருஷத்தில் டபுள் பண்ணுறது தான் மல்டி பேக்கர் ஸ்ட்ராட்டஜிங்க. இந்த மாதிரி கொரிய நீங்கள் நெட்டில் பார்ப்பீங்க. பீட்டர் லிஞ்ச் அவங்க சொன்னதுன்னு கேட்பீங்க. வாரன் பஃபட் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய கேள்விப்படுவீங்க. இதெல்லாம் தான் அந்த பேராமீட்டர்ஸ். என்னென்ன பேராமீட்டர்ஸ்? ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்டட் கேபிட்டல் 15க்கு மேலே இருக்கணும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 15க்கு மேலே இருக்கணும். ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 15க்கு மேலே இருக்கணும். சேல்ஸ் growth 3 வருஷத்தில் 15க்கு மேலே இருக்கணும். ஆப்ரேஷனல் ப்ராஃபிட் மார்ஜின் 15க்கு மேலே இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ 5க்கு மேலே இருக்கணும். உங்களுக்கு நெட்டில் கிடச்ச அந்த கொரியை சிம்பிளிஃபை பண்ணி 15 அப்படிங்கிற நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படிங்கிற மாதிரி இந்த கொரியை நான் பில்டு பண்ணியிருக்கிறேன். எல்லாமே ஃபஸ்ட்டு 4-5 பேராமீட்டர் 15க்கு மேலே இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ 5, அதுவும் அந்த 1 விட்டுட்டு 5 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கு 50% மேலே இருக்கணும். டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ லெஸ் தேன் 1.5 இருக்கணும். ஆக்சுவலாக டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ லெஸ் தேன் 1 இருக்கிறது பெட்டர். எவ்வளோக்கு எவ்வளோ கடன் இல்லாமல் இருக்குதோ அந்த கம்பெனி குவாலிட்டியான கம்பெனி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பட் இருந்தாலும் டெப்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால, அதாவது 1.5 இருக்கிறதுனால அந்த கம்பெனியில் நிறைய க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம். அந்த கம்பெனி நல்ல ஸ்டேபிளான
ஹிஸ்டாரிக்கலாக ரொம்ப வருஷமாக இருக்கிற கம்பெனி அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கம்பெனியை வந்து இந்த டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ லெஸ் தேன் 1.5 வந்து வச்சுக்கலாம். கொஞ்சம் ஸ்லைட்டாக ரிஸ்க் எடுக்கிறீங்க, ரிட்டர்ன் வந்து அதிகமாக வரணுங்கிறதுக்காக அப்படிங்கிறது தான் அர்த்தம். மார்க்கெட் கேப் டு சேல்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 3. இது தாங்க இந்த கொரி தான் வந்து மல்டி பேக்கர் கொரி. ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் பாருங்கள், லெஸ் தேன் 15. 15 ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸுக்கு கீழே, அதை வந்து 15 to 20 அப்படின்னு போட்டிருந்தாங்க. உங்களால் 15க்கு மேலே 20க்கு கீழே பிடிக்க முடிஞ்சாலோ அல்லது லெஸ் தேன் 15ல் ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸை பிடிக்க முடிஞ்சிச்சுன்னா சூப்பர். இந்த 15க்கு கீழே உள்ள ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸில் நிறைய ரிஸ்க் இருக்குது. அந்த கம்பெனி வந்து க்ரோத்தே இருக்காது. அதனால தான் வந்து அதனுடைய பிஇ ரேஷியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் க்ரோத் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சேல்ஸ் க்ரோத் 3 இயர்ஸ்னு சொல்லிட்டு இந்த கொரியில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த லாஜிக்கையும் வந்து மிட்டிகேட் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து போட்டிருக்கிறோம். ஆனால் இந்த கம்பெனியில் மார்க்கெட் கேப் வந்து 10,000க்கு மேலே கொடு அப்படின்னு நம்ம வந்து போடலை. ஏன்னா மார்க்கெட் கேப் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஸ்மால் கேப்பு பென்னி ஸ்டாக்லாம் வராது இல்லையா? அதனால் வந்து அவங்க அதெல்லாம் பேசவே இல்லை. சரியா? இதுதான் வந்து அவங்க போட்டிருக்கிற நெட்டில் இருக்கிற ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கொரி. இந்த கொரி வந்து உண்மையிலுமே அற்புதமான கொரி. நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய கொரி. ஒரு ஸ்டாக்கை வந்து செக் பண்ணுறதுக்கு இந்த பேராமீட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணுங்கள். தெரியாத ஸ்டாக்கு பாட்டம் லெவல் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கொரிங்க. இந்த கொரியில் எந்தவித தப்பும் இல்லை. ஆனால் இந்த கொரியிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள், இம்பார்ட்டண்ட்டான லெசன்ஸு, போனஸ் டிப்ஸு எல்லாம் முக்கியமாக பின்னாடி வருது. அதை கேட்டுட்டு போயிருங்க. நண்பர்களே, நம்ம பேசின கொரி, நம்ம பார்த்த கொரி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான கொரி. அந்த கொரியில் உள்ள பேராமீட்டர்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் அப்ளை கண்டிப்பாக பண்ணணும். ஆனால் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வர மாதிரி ஹோலிஸ்டிக்காக புரிஞ்சு அப்ளை பண்ணணும். ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த பிஸ்னஸை தான் நம்ம ஸ்டாக்காக வாங்குகிறோம், பார்ட்னர் ஆகிறோம். அந்த பிஸ்னஸினுடைய டாப் லெவல் அனாலிசிஸ் நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் இந்த பாட்டம் லெவல் அனாலிசிஸில் இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணி ஹோலிஸ்டிக்காக ஸ்டாக்கை பிடிக்கணும். அந்த அப்ரோச்சை எடுக்காமல் சும்மா வந்து இந்த கொரியை கொண்டு போய் screener.inல நம்ம போடுவோம். போட்டுட்டு இந்த மாதிரி 9 ஸ்டாக் லிஸ்ட் வரும். இந்த 9 ஸ்டாக் லிஸ்ட்லேயும் நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கிறேன், அல்லது மார்க்கெட் ஆல்ரெடி மேலே போயிடுச்சு, நான் இந்த ஸ்டாக்கில் வந்து இந்த மாதிரி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற காசை கொண்டு போய் உள்ளே போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்போம் மல்டி பேக்கர் ஆகும்னு. ஆனால் வந்து ஆகாமல் போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா வந்து இந்த கம்பெனிகள் 9 கம்பெனிகளுமே மார்க்கெட் கேப் பாருங்கள், எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்மால் கேப்பு, பென்னி கேப்பு. ஸ்மால் கேப்பு அப்படின்னு வந்துட்டாலே அதில் ஜங்க் ஸ்டாக்கு நிறையா இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம், ரிஸ்க் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இதை நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே வர்றேன். சரி, இந்த ஆட்டம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மார்க்கெட் கேப்பில் 25,000 கோடிக்கு மேலே இருக்கே அப்படின்னா, மார்க்கெட் கேப் 25,000 கோடி இருக்குன்னா ப்ரைஸ் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறது தான் அர்த்தம். 8 ரூபாய் இருந்த ஸ்டாக்கை 1,500 ரூபாய்க்கு கொண்டு போய் வச்சிருக்காங்க. இந்த ஆட்டம் இன்வெஸ்ட்டுங்கிற 2வது ஸ்டாக்கு. டென்டா வாட்டர் இப்போ தான் வந்திருக்கு. 3வது ஸ்டாக்கையும் நான் எடுத்து பார்த்தேன், ஆரோ கிரீன் டெக்கு. அதுவும் சார்ட் ப்ரைஸில் வந்து மேலே தான் ஏறி இருக்குது. இந்த மாதிரி ஐடியாஸை நீங்கள் சப்போஸ் பிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 9 ஸ்டாக்லையுமே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னா, சரி 7 ஸ்டாக்கு ஃபெயில் ஆயிரும். கண்டிப்பாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். 2 ஸ்டாக்கு மட்டும் வந்து உங்களுக்கு மல்டி பேக்கர் ஸ்டாக்காகவே இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த மல்டி பேக்கர் ஸ்டாக்கு நீங்கள் வந்து சப்போஸ் வந்து ஒரு 1 லட்ச ரூபா போட்டிருக்கீங்க. முதல்ல இந்த 9 கம்பெனியை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த 9 கம்பெனிலையும் நீங்கள் 1 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா இந்த மாதிரி பெரிய பெரிய அமௌண்ட்டை போடுறதுக்கு உங்களுக்கு கன்விக்ஷன் வருமா, உங்களுக்கு தைரியம் வருமா அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. கண்டிப்பாக வராது. என்ன பண்ணுவோம், மிஞ்சி போனால் பிரித்து கொஞ்சம் கொஞ்சம் போடுவோம். அல்லது சில பேர் இருக்கிறாங்க மொரட்டு இன்வெஸ்டர்ஸ், அவங்க வந்து நிறையா வந்து அள்ளி கொட்டுவாங்க. சரி, இப்போ அள்ளி கொட்டிட்டீங்க, அதில் 7 வந்து ஃபெயில் ஆயிருச்சு, 2 வந்து ஆனால் ரியல் மல்டி பேக்கரு. இப்போது நீங்கள் கொட்டுன அந்த 2 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணமாக இந்த 9 கம்பெனிகள்லையும் ஒரு லட்சமாக வந்து 9 லட்சம் போட்டிங்க. 7 கம்பெனி ஃபெயில் ஆயிடுச்சு. மிச்சம் இருக்கிற அந்த 2 கம்பெனி இருக்குல்ல, அது டபுள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1 லட்சங்கிறது 2 லட்சம் ஆகிருச்சு. இன்னொரு கம்பெனிலையும் வந்து 1 லட்சம் 2 லட்சம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 100% ப்ராஃபிட்டு 2x ஆயிடுச்சு 2 கம்பெனி. இப்போது ஒருத்தர் 9 கம்பெனிலையும் 1 லட்சம் போட்டிருந்தாரு அப்படின்னா அவருடைய சைக்காலஜி எப்படி தெரியுமா இருக்கும்? 7 கம்பெனி ஃபெயில் ஆயிருச்சு, இந்த 2 கம்பெனி மேலே போகுது, நான் அட்லீஸ்ட் போட்ட காசு எனக்கு 9 லட்சம், அது வர்ற வரைக்குமாவது வச்சுருப்பேன் அப்படின்னு வச்சுருப்பாரு. ஆனால் இந்த கம்பெனியோடைய எதிர்காலம் மாறி அந்த 4 லட்சம் கூட இல்லாமல் மறுபடியும் குறையும். சரிங்களா? அல்லது இவர் 9 கம்பெனிலையும் 1 லட்சம் போடலை. சரிங்களா? ரேண்டமாக வந்து இந்த 2 கம்பெனி மட்டும் சூஸ் பண்ணிட்டாரு. சரியா? இப்போ வச்சிருக்கிறாரு. இப்போது இந்த ரேண்டமாக இந்த 2 கம்பெனியும் 1 லட்சம் வந்தது. சரி, 2 வருஷத்தில் வந்து 1,50,000 மாறிடுச்சு. 1,50,000 1,50,000 மாறிடுச்சு. ஆனால் இவருக்கு வந்து
உள்ள அண்டர்லையிங் பிஸ்னஸ் என்ன நடக்குது, உள்ளுக்குள்ள பேலன்ஸ் ஷீட்டில் என்ன சேஞ்சு நடக்குது, கம்பெனி என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எதனால் இவ்வளோ க்ரோத் கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த நாலேஜ் புரிதல் இருக்காது. இவர் ஸ்டாக் ப்ரைஸை மட்டும்தான் பார்ப்பார். 1 லட்சமா 1.5 லட்சம் ஆயிடுச்சு, அற்புதமான ப்ராஃபிட், நான் விற்றுட்டு வெளில வந்துடுறேன் அப்படின்னு விற்றுட்டு வெளில வந்துடுவார். ஆனால் இவர் பிடிச்ச பங்கு அற்புதமான பங்காக இருக்கும். உள்ளுக்குள்ளே வந்து நிறைய சேஞ்சஸ், நிறையா மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்டர் இந்த மாதிரிலாம் வந்து ஹெவியாக வந்து இன்வெஸ்ட் பண்ணி, ஏன்னா அவங்கக்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியாவாக இருக்கும், இன்னோவேட்டிவ் ஐடியாவாக இருக்கும், அது மார்க்கெட்டில் கிளிக் ஆகிருக்கும். இவர் வாங்கின ப்ரைஸ் அப்படிங்கிறது அற்புதமான ப்ரைஸு. அது இன்னும் 1.5 லட்சத்தில் இருந்து 1 கோடி 10 கோடியாக வந்து மாறி இருக்கும் அடுத்த 10 வருஷத்தில். புரியுதுங்களா? ஸோ நாலேஜ் இல்லாமல் நீங்கள் பண்ணுற எந்த விஷயமுமே உங்களுக்கு மல்டி பேக்கர் ரிட்டர்னை தராது. ஸ்டாக் மார்க்கெட்டில் மல்டி பேக்கர் ரிட்டர்னை கொடுக்குற ஸ்டாக்கே உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வச்சுருந்தாலும் உங்களால் அந்த ஸ்டாக்கை மல்டி பேக்கர் ரிட்டர்ன் கொடுக்குற வரைக்கும் உங்களால் லாங் டேர்மில் வந்து கொளுத்து ரிட்டர்ன் வர்ற வரைக்கும் பேஷண்ட்டாக வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். சரி, இந்த ஆற்றுனது போதும். இதில் நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, ஹோலிஸ்டிக்காக பண்ணுங்கள். இந்த மாதிரி கம்பெனிகள் 9 கம்பெனிகளும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டாக் ப்ரைஸ் ஆல்ரெடி ஏறிடுச்சு. இந்த 8 ரூபா ஸ்டாக்கு தான் வந்து ஆட்டம் இன்வெஸ்ட் இப்போ 1012 ரூபா போயிடுச்சு. இப்போ போய் நான் முதலீடு பண்ணுறேன்னு பண்ணுவீங்களா? தயவு செஞ்சு நான் சொல்கிறது எல்லாமே ஹிட் ஆனதுக்கப்புறம். ஆல்ரெடி வந்து 8 ரூபா 1512 ரூபாயா போயிடுச்சு. இன்னமும் வந்து அது 15,120 ரூபாயா மாறுமா இருக்கும். அது வந்து ரொம்ப ரேரஸ்ட் சான்ஸு. நீங்கள் 8 ரூபாய் இருக்கும்போது கொஞ்சம் ரிஸ்க் எடுங்க. சார்ட் பேட்டர்ன் வந்து 20 வருஷத்துக்கு வந்து கீழே கிடக்குது அப்படிங்கிறப்போ ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் தூக்கி போடுறதுல தவறு கிடையாது. ஆனால் 8 ரூபாய் ஸ்டாக்கு 1512க்கு மேலே போனதுக்கப்புறமும் இன்னமும் அது 15,000 போகும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? எந்தவித புரிதலும் இல்லாமல். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கொரியெல்லாம் அற்புதமான கொரி, இந்த கொரியில் வந்து இது ஃபில்டர் ஆகிட்டு வருது அப்படின்னா நீங்கள் மிகப்பெரிய இன்வெஸ்டர் அப்படிங்கிறதெல்லாம் அர்த்தம் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு ஹோலிஸ்டிக் அப்ரோச் அப்படிங்கிறத தான் தொடர்ந்து சொல்கிறேன். உங்களுக்கு இந்த கான்டெக்ட் நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் திருப்பி வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி பேச விரும்பலை. ஸோ இந்த 9 ஸ்டாக்லையும் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா இதில் கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது. உங்களுக்கு மல்டி பேக்கர் ரிட்டர்ன் வராது, அதிக லாபம் வராது. தப்பி தவறி கூட பல்க் இன்வெஸ்டிங்கை பற்றி, இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் பண்ணுறதை பற்றி யோசிக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்போது உங்களுக்கு முக்கியமான போனஸ் டிப்ஸ் அடுத்து வரப்போகுது. நண்பர்களே, அட்வைஸ் கொடுக்கறது என்னுடைய வேலையாகவே இருக்குது. நான் அட்வைஸ் கொடுக்குறேன், உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் என்னை மன்னிக்கணும். இந்த இடத்துல நான் சொல்ல போகிறது அட்வைஸு ப்ளஸ் மல்டி பேக்கர்னு வந்து டைட்டில் போட்டுட்டியே, அப்போ எனக்கு மல்டி பேக்கர் ரிட்டர்ன் வேணுமே, நான் எப்படி எடுக்கிறது, நம்மளை மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத தான் நான் சொல்லித்தர போகிறேன். அதுக்கு நீங்கள் நிதர்சன உண்மையை ஒன்று புரிஞ்சுக்கணும். ரூல் ஆஃப் 72ன்னு ஒன்று இருக்குது, தெரியுங்களா? 72 ஒரு நம்பரால் வகுக்கிறீங்களோ, இப்போ உதாரணமாக 72 9ஆல் வகுத்தா என்ன வரும்? 9 8 72ஆங்க. கரெக்டு. 9 8 72, 10 8 80. சரிங்களா? அப்போது 72 அப்படிங்கிற நம்பரை 9ஆல் வகுத்தா 8 வருஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிது. சரியா? அதே நம்பரை 72 7ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 10 சம்திங் அப்படிங்கிற நம்பர் கிடைக்கும். இப்போது உங்கள் காசை எஃப்டியில் போய் போட்டிங்க அப்படின்னா ஆவரேஜாக உங்களுக்கு 7% தான் வட்டி கிடைக்கும். அப்போது 72 7% அப்படிங்கிற வட்டினால் வகுக்கிறீங்க. கிடைக்கிறது வந்து என்ன? 10 சம்திங். அப்போது நீங்கள் போடுற காசு 10 வருஷத்துக்கு மேலே ஆகும் டபுள் ஆகிறதுக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். நீங்கள் எஃப்டியில் 7% ரிட்டனுக்கு உங்கள் காசை லாக் பண்ணிங்க அப்படின்னா 10 வருஷத்துக்கு மேலே ஆகும் நீங்கள் போடுற காசு டபுள் ஆகிறதுக்கு. அந்த காசுலையுமே நீங்கள் வந்து டேக்ஸை கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வந்து அதிக பீரியடு அல்லது டபுளே ஆகாது, கம்மியான காசு தான் கிடைக்கும் அப்படிங்கிற நிதர்சன உண்மையை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இப்போது இந்த நிதர்சன உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாமே வீடியோ பார்க்குறோம், நாலேஜை வளர்த்துக்கிறோம். நம்மளால் வந்து இதை குறுக்க முடியுமா? இந்த 10 வருஷம் அப்படிங்கிறத குறுக்க முடியுமா? அல்லது நம்மளால் வந்து புத்திசாலித்தனமாக இதை வந்து பெருக்க முடியுமா நம்ம காசை ஃபாஸ்ட்டாக அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே உள்ளே வர்றோம். இந்த ப்ராசஸில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டுக்குன்னு உங்கள்கிட்ட இருக்கிற காசை ஒரு போர்ஷனை தான் கொண்டு வரணும். அந்த போர்ஷனில் இருந்து நீங்கள் புத்திசாலித்தனமாக நாலேஜை வளர்த்துக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய வெல்த்தை வந்து பூஸ்ட் பண்ணுறீங்க. அதுக்காக தான் ஒரு போர்ஷனை ஸ்டாக் மார்க்கெட்டில் கொண்டு வர்றீங்க. அதில் நாலேஜை வளர்த்துக்கிறீங்க. நாலேஜை வளர்த்துக்காமல் நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் காசு வந்து போயிடும். அது பூஸ்டர் அமையாது. உங்களுக்கு இருக்கிற சொத்தில், கரண்ட்டாக இருக்கிற சொத்துலேருந்து அது லாஸை தான் கொடுத்துட்டு போகும்.
அதுக்காக ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரவே கூடாது அப்படின்லாம் கிடையாது. கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரணும். ஆனால் நாலேஜை வளர்த்துட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த அறிவுரையை நான் தொடர்ந்து கொடுத்துட்டே வர்றேன். ஏன்பா இவ்வளோ தூரம் பேசுகிறேன், நான் பேசாமல் இண்டெக்ஸில் போட்டு போகிறேன், மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு போகிறேன்னா பெஸ்ட்டு, போட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய நோக்கம் அதை விட எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியும். அதுக்காக தான் நான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறேன். அதுக்கு நீங்கள் எமோஷனலாகவும் சைக்கலாஜிக்கலாகவும் சில விஷயங்களை கற்றுக்கணும். இப்போது நான் தொடர்ந்து வந்து பிஜி இன்வைட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன், சரிங்களா? இப்போ பிஜி இன்வைட்டு அப்படி பேசுகிறதுனால அது கான்ட்ரா இன்வெஸ்டிங் தான். இப்போதைய சூழ்நிலைக்கு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப வருஷமாக வந்து அது கீழே கிடக்குது. அது கான்ட்ரா இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பிஜி இன்வைட்டை பல்காக நீங்கள் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது மல்டிபேக்கர் ஆகுமா? டபுளாக கூட ஆகாது. 10 வருஷம் இல்லை, 20 வருஷம் இல்லை, டபுளே ஆகாது. அது ஸ்டாக்கு கிடையாது. முதல்ல அது ஒரு ஹைப்ரிட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இப்போ பிஜி இன்வைட்டை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா அது ஸ்டாக்காக நான் நினச்சி பேசவே இல்லை நண்பர்களே. அது நம்மளுடைய அசட் அலோகேஷனில், டைவர்சிஃபிகேஷனில், டெப்ட்டுக்கு போகிற ஒரு அலோகேஷனில் ஒரு பங்கை வந்து நான் பிஜி இன்வைட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் வந்து நான் சொல்கிற கான்டெக்ஸ்ட். பிஜி இன்வைட்டு கண்டிப்பாக யூனிட் ப்ரைஸு டபுள் ஆகாது. என்னுடைய ரெக்யர்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா ரெகுலராக வந்து ஒரு வருமானம் வரணும். அது எனக்கு இந்த மாதிரி வந்து வயக்காட்டிலலாம் வந்து இந்த டவர் வச்சு எலக்ட்ரிசிட்டியை டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்கல்ல, அது மூலமாக வந்து எலக்ட்ரிசிட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் ஒரு கமிஷன் கிடைக்கும். அந்த கமிஷன் அப்படிங்கிறது ட்ரஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. அதனுடைய ரேட்டிங் வந்து கிறிஸ்டல் AAA. கவர்மெண்ட் பேக்டு பவர் கிரிட் அப்படிங்கிற அந்த கம்பெனியோடைய ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் தான் வந்து இது 25 வருஷத்துக்கு இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி என்னுடைய புரிதலில் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு டைவர்சிஃபிகேஷனுக்காகவும் அசட் அலோகேஷனுக்காகவும் ரெகுலர் வருமானத்துக்காகவும் தான் நான் வந்து பிஜி இன்வைட்டை வாங்குறேன். ஸ்டாக் மார்க்கெட்டில் மல்டி பேக்கர் ரிட்டர்னுக்காக நான் வாங்க கிடையாது. அந்த புரிதல் உங்களுக்கு நான் இது வரைக்கும் சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், மன்னிச்சுக்கணும். சரி, இப்போ மல்டி பேக்கர் ரிட்டர்னுக்கு என்ன தான் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு தானே கேட்குறீங்க. நான் தொடர்ந்து பேசுகிறேன், கேளுங்க. நம்ம மல்டி பேக்கர் ரிட்டர்ன் வேணும்னு நம்மக்கிட்ட அதிகமாக காசு இருந்தாலும் அதை இண்டெக்ஸ்லேயும் வந்து பல்காக வந்து முதலீடு பண்ண மனசு வராது, மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் பல்காக முதலீடு பண்ண மனசு வராது. ஆனால் ஸ்டாக்கை கம்பேர் பண்ணும்பொழுது கண்டிப்பாக ஒரு இண்டெக்ஸ்லேயோ மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ நம்ம அதிகமாக வச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. 1 லட்சமாக வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 1 வருஷத்துக்கு ஒரு தடவை போட்டு ஒரு நல்ல சைஸபிள் இண்டெக்ஸாவோ மியூச்சுவல் ஃபண்டாவோ வச்சுக்குவோம். உங்களுக்கு வந்து நிம்மதி கிடைக்கும். சரியா? உண்மைதான், அதை ஒத்துக்கிறேன். ஆனால் இப்படி யோசிச்சு பாருங்க, ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸாக நீங்கள் ஐடிசி மாதிரி பல பங்குகளை தேர்ந்தெடுக்கிறது தான் வந்து ஸ்ட்ராட்டஜின்னு நான் முன்னாடியே பேசிட்டேன். அது பழைய ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜி இன்னமும் வேலிடு. டிசிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஐடிசியாக இருக்கட்டும், ரிலையன்ஸாக இருக்கட்டும், கோட்டக் மஹிந்திராவாக இருக்கட்டும், HDFC பேங்காக இருக்கட்டும், எப்போ வந்து இந்த குவாலிட்டி சர்க்கிளில் உள்ள நல்ல பங்குகள் சீப்பான விலையில் மார்க்கெட் உடஞ்சி விழும்போது நல்லா வந்து அதனுடைய பீக்கில் இருந்து பல பர்சன்டேஜ் வந்து கீழே கிடக்குது அப்படிங்கிற சமயத்தில் உங்களால் ஒரு லட்சமாக வந்து எல்லா ஸ்டாக்கையும் பிடிங்க. புரியுதுங்களா? அதாவது ஒரு ஸ்டாக்லேயே மல்டி பேக்கராக 10 லட்சம் போட முடியலைனாலும் மார்க்கெட்டு வந்து ரத்த கலரியில் ஓடும் பொழுது நீங்கள் அடிமாட்டு விலைக்கு சீப்பாக வந்து நல்ல நல்ல ஸ்டாக்ஸை ஒரு லட்சமாக வந்து பிடிச்சிக்கோங்க. அது அற்புதமான ஸ்ட்ராட்டஜி. அந்த வாய்ப்பை இந்த மார்க்கெட் 2025 அல்லது 2026 உங்களுக்கு கொடுக்கட்டும் அப்படிங்கிறதான் வந்து என்னுடைய வேண்டுதலாக இருக்குது. எனக்கும் அதுக்குள்ளே வந்து ஏதாவது மணி வந்துச்சு அப்படின்னா நானும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்குவேன். இது வந்து நோன் ஸ்ட்ராட்டஜி. இதை வந்து நம்ம ஆல்ரெடி ரேப்பிட் டபுளிங் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸில் பேசிட்டோம். சரி, அடுத்த பாயிண்ட்டு. 2013 தங்கம் மேலே போச்சு. சரியா? மேலே போச்சு, ரொம்ப மேலே போச்சு, 20% உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தங்கத்தினுடைய விலை ரொம்ப ஸ்டேபிளாகவே இருந்துச்சு. 2015 வரைக்கும் தங்கத்தினுடைய விலை ரொம்பவே ஸ்டேபிளாக இருந்துச்சு. அப்போ வந்து கவர்மெண்ட் வந்து சாவரின் கோல்டு பாண்ட் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான திட்டம். நீங்கள் வந்து தங்கத்தை வாங்கிக்கலாம். அந்த 8 வருஷத்துக்கு மட்டும்தான் லாக் பண்ணணும். கண்டிப்பாக நம்ம வீட்டிலலாம் தங்கம் ஜுவல்லரி வாங்கினா நீங்கள் 8 வருஷத்தில் திருப்பி போய் விற்றுருவீங்களா? அடமானம் வைப்பீங்க, மிஞ்சி போனால் காசு தேவையில்லைன்னு. இருந்தாலும் அந்த தங்கத்தை திருப்பி மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதான் வந்து நம்மளுடைய நோக்கமாக இருக்கும் எப்படியா இருந்தாலும். ஏன்னா குடும்பத்தினுடைய தங்கம் வட்டி போனாலும் பரவாயில்ல, அதை மீட்டெடுத்துடணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில் யோசிப்போம். தங்கத்தை நீங்கள் ஜுவல்லரியில் கொடுத்து வாங்கினீங்கன்னா செய்கூலி சேதாரம், திருப்பி வந்து விற்க போனால் செய்கூலி சேதாரம், அதை பேங்க் லாக்கரில் வச்சுக்கணும், திருட்டு பயம், அழுக்கு, அதுக்கப்புறம் வந்து டிப்ரிசியேஷன், இந்த மாதிரி வந்து விஷயங்கள் நிறைய இருக்குது. அதனால் சாவரின் கோல்டு பாண்டு அப்படிங்கிற ஸ்கீமு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்கீமு. எக்ஸப்ட் தட் உங்களுக்கு லாக்இன் பீரியட் வந்து 8 வருஷத்துக்கு இருக்குது. டாக்ஸ் ஃப்ரீ இன்கம்
0% டேக்ஸு. புரியுதுங்களா? 8 வருஷம் நீங்கள் ஹோல்டு பண்ணி விற்றீங்கன்னா. அடுத்து இது வந்து பேப்பரில் இருக்குது. சாவரின் கேரண்டி. கவர்மெண்ட் வந்து திவாலானாலும் உங்களுக்கு காசை பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி வந்து கேரண்டி உள்ள கோல்டு பாண்டு. ஆனால் இந்த பாண்டே வந்து திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து நான் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தால் இந்த HGB எல்லாம் வந்து ப்ரீமெச்சூர்டாக வந்து நீங்கள் காசை வாங்கிங்க அப்படின்னு 7% வட்டி அந்த மாதிரி கோல்டு விலைக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து டாக்ஸ் பேயரோட மணி அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அந்த தாட்டு வந்து நடக்க வாய்ப்பு இருக்கான்னு தெரில. அப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த சாவரின் கோல்டு பாண்டு இன்வெஸ்டர்ஸ்க்கெல்லாம் ஸ்வாஹா. சரி, அது அடுத்த டாப்பிக்கு. நான் சொல்ல வர பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, SGB 2015 அந்த டைமில் வெறும் 2400 ரூபாய், 2300 ரூபாய், 2500 ரூபாய் இதுதான் வந்து சாவரின் கோல்டு பாண்டு வந்துச்சு. இதில் உங்களுக்கு 2.75% அல்லது 2.5% வட்டி. உலகத்திலேயே தங்கம் வாங்குறதுக்கு வட்டி கொடுத்த ஒரே ஒரு நாடு நம்ம நாடு தான். அந்த SGB அப்படிங்கிறது கிரேட் ப்ராடக்ட் என்ன கேட்டால் பர்சனலாக. நீங்கள் பல வருஷமாக தங்கம் கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. இப்போது ஒரு சூப்பரான ஸ்கீம் வருது. அதுவும் கவர்மெண்ட்டே வந்து நம்மளை மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதிரி சாவரின் கோல்டு பாண்டில் தங்கத்தை வாங்கி பயனடையணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு தான் வந்து இந்த ப்ராடக்டே லான்ச் பண்ணாங்க. RBI கவர்னரே அவருடைய மீட்டிங்கில் வந்து பேசினார். நம்ம இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி தங்கத்தில் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் SGB அப்படிங்கிற ப்ராடக்டே லான்ச் பண்ணியிருக்கிறோம். அவங்களுக்கு வந்து வட்டி வேற தர்றோம். இது ரொம்ப அற்புதமான ப்ராடக்ட், வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி RBI கவர்னர் பேசுனதை நானே கேட்டிருக்கிறேன். புரியுதுங்களா? ஸோ இப்போ என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, வெறும் 2500 ரூபாய் கடந்த தங்கம் உங்களுக்கு 5000 ரூபாய் போகும் அப்படிங்கிற ப்ரெடிக்ஷனை 2015 நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா, சாவரின் கோல்டு பாண்டு எப்பப்பெல்லாம் வந்துச்சோ உங்களால் 10 லட்சம் இல்லை 50 லட்சம் இருந்தாலும் நீங்கள் பல்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு வந்து நான் சொல்ல வர பாயிண்ட் புரியுதுங்களா? தங்கத்தில் 10 லட்சம் போடுறது அப்படின்னா ஈஸியாக போட்டுருவீங்க தானே, சரிங்களா? தங்கத்தில் அதுவும் பல வருஷமாக டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இந்த ஒரு ஸ்டாக்கு ரொம்ப வருஷமாக கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. கோல்டை வந்து ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா ஒரே ஒரு ஸ்டாக்கு, சேஃப்டியான ஸ்டாக்கு, பல வருஷங்களாக வந்து நம்ம குடும்பத்தில் எல்லாரும் வந்து வாங்கி வச்சிருக்கிற ஸ்டாக்கு. நீங்கள் 10 லட்சத்தை போட்டு தங்க விலை இறங்கினாலும் உங்களுக்கு வந்து தங்கம் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை. புரியுதுங்களா? இப்போ வீட்டில் ஜுவல்லரி வச்சுருந்தாலும் தங்க விலை குறைஞ்சாலும் என்னைக்கா இருந்தாலும் அது தங்கம் அப்படிங்கிற நம்மளுக்கு சைக்கலாஜிக்கலாக வயராக இருக்குது. புரியுதுங்களா? தங்கத்துலையோ அல்லது வீட்டிலையோ நீங்கள் காசை போட்டுட்டு அது விலை குறைஞ்சாலும் உங்களுக்கு தெரியாது, ஃபீல் ஆகாது. எமோஷனலாக வந்து நீங்கள் வந்து ஹர்ட் ஆக மாட்டீங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் காசு குறைஞ்சாதான் வந்து அது ரொம்ப வலிக்கும். தங்கத்தில் போட்டால் வலிக்காது. அதனால தான் அந்த மாதிரி தருணங்களில் 2015 கோல்டில் துணிச்சலாக வந்து நம்ம முதலீடு எடுத்துருக்கணும். ஏன்னா ரொம்ப சேஃபஸ்ட் ஹெவன், குவாலிட்டியான அசட் கிளாஸு, பேப்பரில் கவர்மெண்ட் டேக்ஸ் ஃப்ரீயாக இன்ட்ரெஸ்ட்டோட தரப்பட்ட அந்த வெளியிடப்பட்ட ப்ராடக்ட் தான் SGB. இந்த ப்ராடக்டில் நீங்கள் முதலீடு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன தர்மம் நடக்கும்? நீங்கள் 10 லட்சம் போடுவீங்க தங்கத்திலேயே. 10 ஸ்டாக்கில் ஒரு லட்சம் பிரித்து போடுறது எங்கே இருக்குது? 10 லட்சத்தை வந்து தங்கத்தில் ஒரே இடத்துல போட்டுட்டு நிம்மதியாக இருந்துட்டு அது வந்து டபுள் எக்ஸ் ஆகும் பொழுது 10 லட்ச ரூபா உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் 10 லட்சத்தை நீங்கள் 10 ஸ்டாக்காக பிரித்து போட்டு அதில் ஒரு 6 ஸ்டாக்கு தான் வந்து உங்களுக்கு ஹிட் அடிக்கும். புரியுதுங்களா? அதுக்காக நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ரிட்டர்ன் வந்து தங்கத்தை விட அதிகமாக கொடுக்காதுன்னு நான் சொல்ல வரல. அந்த கான்டெக்ஸ்டே வேறு. இந்த மாதிரி ஒரு டவுன் டேர்னில் ஒரு கோல்டு மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு சீப்பான விலைக்கு ரொம்ப அதல பாதாளத்தில் வந்து ரொம்ப வருஷமாக கிடக்கும் பொழுது நீங்கள் துணிச்சலாக அந்த இடத்துல பெட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு எந்தவித ரிஸ்க்குமே இல்லை. புரியுதுங்களா? ரொம்ப ஈஸியாகவே வந்து உங்கள் பணத்தை வந்து இப்போ 2x பண்ணிடுவீங்க. புரியுதுங்களா? வட்டியோட சேர்த்திங்க அப்படின்னா இப்போ 2x ஆயிடுச்சு. அதுதான் கான்டெக்ஸ்ட்டு. நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து முதலீடு பண்ணாதீங்க அப்படின்னு பேசலை நண்பர்களே. உங்களுக்கு இந்த மாதிரி குவாலிட்டியான இன்ஸ்ட்ருமெண்ட்டு வாய்ப்புகளை வழங்கும் போது துணிச்சலாக பல்க் இன்வெஸ்டிங் பண்ணலாம். அதுவே உங்களுக்கு 2x 3x ரிட்டர்னை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த சாவரின் கோல்டு பாண்டு. அது ரொம்ப வருஷமாகவே 2500 600 2800லே வந்து பார்த்தீங்கன்னா சில வருஷங்களாக வந்து உங்களுக்கு அப்படியே தான் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நீங்கள் தொடர்ந்து அதை வாங்கிட்டே வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அற்புதமான ரிட்டர்ன் இப்போ கிடச்சிருக்கும். உங்களுக்கு இந்த மல்டிபேக் ரிட்டர்னுமே உங்களுக்கு 5 வருஷத்தில் கிடச்சிருக்கு. இப்போது கடந்த 2 வருஷங்களில் கோல்டு தான் வந்து அற்புதமான
பெர்ஃபார்மர் ரிட்டர்னில் அதிகமான பெர்ஃபார்மர் வந்து கோல்டு தான். இது ஒரு அற்புதமான ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரி யோசிக்க கற்றுக்கங்க. இந்த மாதிரி இடத்துல துணிச்சலாக முடிவெடுத்துக்க கற்றுக்கங்க. உங்களுக்கு ஈஸியாகவே சேஃபாகவே மல்டி பேக்கர் ரிட்டர்னை அடிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் வந்து ரிட்டர்னை அடித்து பெரிய ஆளானதுக்கு அப்புறம் தான் ரியல் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்னும் வந்து வெல்த்தை நீங்கள் வந்து அந்த ப்ராஃபிட்லேருந்து ஒரு போர்ஷனை எடுத்து நீங்கள் வந்து கேம் ஆடலாம். புரியுதுங்களா? கேம்னா கேம்பிளிங் கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜி கூட இன்னமும் மல்டி பேக்கர் ரிட்டர்ன் வேணும், கன்விக்ஷனோட உட்காந்துருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு காசு வந்து பேக்கப்பில் வந்து இந்த மாதிரி ப்ராஃபிட் மூலமாக கிடைக்கும் பொழுது இன்னும் துணிச்சலாகவும் இன்னும் வந்து நம்பிக்கையோடையும் இன்னும் வந்து நாலேஜோடையும் நீங்கள் வந்து இன்னமும் இன்வெஸ்டராக மாறலாம் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு. சரி, அடுத்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் சொல்லி இந்த வீடியோ பதிவை முடிச்சிடுறேன். அடுத்த ஸ்ட்ராட்டஜி 2020 கொரோனாவில் மார்க்கெட் கீழே விழுந்துருச்சு, ஐடிசியும் மேலே போயிருச்சு, எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, ட்ரோல் பண்ணியிருந்தாங்க, மேலே போயிருச்சு. இப்போ எங்கடா வாய்ப்பு இருக்குன்னு எல்லா பக்கமும் தெரியல. கோல்டு ஏறிடுச்சு, ஸ்டாக் மார்க்கெட் ஏறிடுச்சு, எல்லாமே ஏறிடுச்சு. ஆனால் 2022 23 வரைக்கும், அதாவது எப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டெல்லாம் ஏகப்பட்ட விலையில் ஏறி போச்சு, ஆப்பர்ச்சுனிட்டிஸே எங்கேயுமே இல்லை. அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் காசு வச்சிருக்கிற பர்சனாக இருந்தால் உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி யூஎஸ் மார்க்கெட் மூலமாக கிடச்சிச்சு. உலகத்தினுடைய தலை சிறந்த கம்பெனிகள் கூகுள், மைக்ரோசாஃப்ட், சரிங்களா, அதுக்கப்புறம் ஆப்பிள், இந்த மாதிரி கம்பெனிகள், அது இல்லாமல் அமேசான், மெட்டா, நெட்ஃப்ளிக்ஸு, நிவிடியா, டெஸ்லா, இந்த மாதிரி கம்பெனிகள் எல்லாமே அதில் பாதாளத்தில் 2023 வந்துச்சு தெரியுமா? அதுதான் வந்து பாட்டம். அந்த இடத்துல எனக்கு உலகத்திலேயே வந்து தலை சிறந்த கம்பெனிகள் சார்ட் பேட்டர்னில் வந்து கிட்டத்தட்ட 25-30% கரெக்டாகி கீழே கிடைக்கிறாங்க. நான் ஒவ்வொரு ஸ்டாக்காக வாங்கினா தான் எனக்கு ரிஸ்க்கு. அப்போது நான் நாஸ்டாக் இண்டெக்ஸையோ அல்லது S&P 500 இண்டெக்ஸையோ நம்ம ETF மூலமாகவோ அல்லது இந்த மாதிரி வந்து ஃபாங் கம்பெனிஸோடைய இண்டெக்ஸையோ நம்ம துணிச்சலாக முடிவு எடுத்திருந்தோம் அப்படின்னா, ஏன்னா நம்ம வந்து உலகத்தினுடைய மிகப்பெரிய கம்பெனிகளோட பார்ட்னராக போகிறோம். அதுதான் கணக்கு. இப்போ கூகுள்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஃபெயில் ஆயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோ பெரிய கம்பெனி, அவ்வளோ இன்னோவேஷன்னா இன்னோவேஷன் டு த கோர். ஆப்பிள்னா இன்னோவேஷன் டு த கோர். வாரன் பஃபட் அவங்களே 40% ஆஃப் த மணியை வந்து ஆப்பிளில் தான் வச்சுருந்தார் ஸ்டாக்கு. அந்த மாதிரி அதுக்கப்புறம் வித்துட்டார், அது அடுத்த விஷயம். பட் அந்த அளவு கன்விக்ஷன் இருக்கிற, இந்தியாவிலேயே கிடைக்காத அரிய கோல்டை விட மிக உயர்ந்த ஒரு 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 ஸ்டாக்காக தான் வந்து நம்ம அந்த மாதிரி கம்பெனிகளை வேல்யூ பண்ணணும். உங்களுக்கு என்னங்க பண்ணணும்? பிஸ்னஸ் பண்ணாதாங்க மிகப்பெரிய பணக்காரன் ஆகணும். மிகப்பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க உங்களுக்கு சீப்பான விலையில் கிடைக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம வந்து அந்த மாதிரி கம்பெனிகளில் முதலீடு பண்ணியிருக்கணும். பிரித்து 1 லட்சம் பண்ணியிருக்கலாம், அல்லது அதில் உள்ள இண்டெக்ஸில் வந்து நல்லா வந்து பல்க் இன்வெஸ்டிங் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு இப்போ வந்து சரியான ரிட்டர்னாக வந்து அமைஞ்சிருக்கும். இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து இப்போ யூஎஸ் மார்க்கெட் இந்த ட்ரம்ப் டேரிஃப்னால வந்து பயங்கரமாக உடஞ்சிருக்கு, சரிங்களா. இருந்தாலும் வேல்யூவேஷன் ஜோன் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் நான் சொல்கிறது வந்து பாட்டம். அந்த பாட்டமில் வந்து நம்ம வந்து பிடிக்கிறதுக்கு துணிச்சல் வராது. அதுதான் மேட்ரு. நீங்கள் எது குவாலிட்டினே உங்களுக்கு புரியல. கூகுள், அமேசான் மாதிரி ஸ்டாக்கை வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து பெருமையாக தோணலையா? நம்ம வந்து கூகுளோடைய பார்ட்னர், ஒரு ஷேர் பார்ட்னர். அவங்க வந்து இருக்கிற வரைக்கும் நமக்கும் வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ப்ராஃபிட் வருது அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை இல்லையா? கோல்டு 5000 வருஷமாக இருக்குது, இவ்வளோ சீப்பான விலையில் பல வருஷமாக கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு. நான் துணிச்சலாக வந்து இருக்கிற காசை கோல்டில் பார்க் பண்ணிக்கிறேன். நான் உழைக்கிற காசை அது அட்லீஸ்ட் வந்து ப்ரிசர்வ் பண்ணும். இன்ஃப்ளேஷனில் வந்து அது வந்து என் காசை கரைக்காது, ப்ரிசர்வாவது பண்ணும். ஆனால் வந்து என்ன நடந்துருச்சு? ப்ரிசர்வ் பண்ணதுக்கு மேலே ரிட்டர்னை வந்து அதிகமாக கொடுத்துருச்சு. அதே போல் தான் இப்போது இந்தியன் மார்க்கெட்டில் வந்து நல்ல கம்பெனிகள், இந்த டிசிஎஸ்லாம் பாருங்கள் கீழே வருது, ரிலையன்ஸுமே கீழே வருது, HDFC பேங்க்கு, கோட்டக் மஹிந்திராலாம் மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சோ அப்படிங்கிற பயமாக இருக்குது. தயவு செஞ்சு கீழே வந்துருங்கப்பா அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கிறேன். இந்த மாதிரி நல்ல நிஃப்டி 50 கம்பெனிகள் இந்த மாதிரி வாய்ப்பை இதுக்கு முன்னாடி வழங்கினது கிடையாது. 2025 என்ன கேட்டால் ஒரு அரிய வாய்ப்பு தான். நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணாலுமே அடுத்து வரப்போகிற 2 வருஷத்தில் வேணால் உங்களுடைய டிசிஎஸ் ஸ்டாக் வந்து இன்னும் ஒரு 30% கீழே போகுமா இருக்கும். ஆனால் 30% கீழே போனாலும் அது கண்டிப்பாக 2 வருஷம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி நீங்கள் வாங்கின ப்ரைஸுக்கும் மேலே எஃப்டியை விட நல்ல ரிட்டர்னை தான் கொடுக்குற பொட்டன்ஷியல் உள்ள ஸ்டாக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக வந்து பல்காக லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் பண்ணுறதுனால இந்த மாதிரி கம்பெனிகளில் பண்ணுறதை நான் தவறுலாம் சொல்ல மாட்டேன். ஆனால்
உங்களால் சைக்கலாஜிக்கலாக வந்து ஸ்ட்ராங்காக இருக்க முடியுமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்காக தான் நம்ம குட்டி குட்டியாக இந்த மாதிரி கம்பெனிகளில் தொடர்ந்து முதலீடு பண்ணிகிட்டே வாங்க. காசுக்கு காசும் இருக்கும், ஆவரேஜ் அவுட்டும் பண்ணுவீங்க. ஓரளவு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் நல்ல ஒரு டிசிப்ளின்டு இன்வெஸ்டராக மாறுங்க. அதுதான் வந்து பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ நான் இந்த வீடியோ பதிவை இதோட முடிச்சுக்கிறேன். எப்போவுமே ஒரு குவாலிட்டி சேஃப்டி, எப்போவுமே வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, சீப்பான விலை அப்படிங்கிறதுனால வந்து அது உங்களுக்கு அதிக ரிட்டர்ன் கொடுத்துறாது. அதிக விலை அப்படிங்கிறதுனால அது கம்மி ரிட்டர்னை கொடுத்துறாது. லார்ஜ் கேப் அப்படிங்கிறதுனால அது மல்டி பேக்கர் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அர்த்தம் கிடையாது. ஸ்மால் கேப்பு அப்படிங்கிறதுனால அதுதான் ஈஸியாக மல்டி பேக்கர் அப்படிங்கிறதெல்லாம் அர்த்தம் கிடையாது. இந்த உண்மையை, நிதர்சன உண்மையை அறிவுபூர்வமாக ஜஸ்ட்டு நிதானமாக யோசிச்சிங்க அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப அற்புதமான சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்லேயே வந்து காசை இழக்காமலே ஈஸியாக மல்டி பேக்கர் அடிச்சுட்டு போகலாம். அந்த தாட் ப்ராசஸுக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் தயவு செஞ்சு முதலில் ஜெயிக்குமாறு என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். சரிங்களா? வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இத்துடன் இந்த வீடியோ பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி. தயவு செஞ்சு லைக்கு, கமெண்ட்டு, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கப்பா. ஆத்துன்னு இவ்வளோ தூரம் வந்து கத்தி பேசுகிறேன்ல, ஒரு லைக்ஸ் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறதுல என்ன தப்பு? நன்றி.